வீடுகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், எம்முடைய வீடுகள் சுத்தமாக இருக்க வேண்டும், ரஹ்மத்துடைய மலக்குகள் இறங்கக்கூடிய வீடுகளாக ஆக்கப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு காலம் இருந்தது எம்முடைய வீடுகளிலே மக்ரிப் ஆகிவிட்டால், பின்னேரம் ஆகிவிட்டால், அந்தியாகிவிட்டால் குர்ஆனுடைய சங்கநாதங்கள் ஒலிக்கக்கூடிய வீடுகளாக இருந்தது. சூரத்துல் வாக்கியா ஓதக்கூடிய வீடுகளாக, சூரத்துல் யாசீன் ஓதக்கூடிய வீடுகளாக, தபாரக்கல்லதி ஓதக்கூடியவர்களாக. தபாரக்கல்லதி ஓதி வந்தால் கபருடைய வேதனை விட்டு பாதுகாக்கப்படுவான். சூரத்துல் வாக்கியா ஓதி வந்தால் வீட்டிலே செல்வ செழிப்பு ஏற்படும். அன்புக்குரியவர்களே, இப்படியான குர்ஆன் ஓதக்கூடிய வீடுகளாக, திக்ர்கள் நடக்கக்கூடிய வீடுகளாக, தௌபாக்கள் நடக்கக்கூடிய வீடுகளாக, ஸலவாத்துகள் ஓதக்கூடிய வீடுகளாக, சந்தன குச்சிகள் பற்ற வச்சு சாம்பராணிகள் போட்டு வீடுகள் நடக்கக்கூடிய வீடுகளாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, இன்று எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகள் பெரும்பான்மை வாழக்கூடிய பகுதியை விட மோசமான வீடுகளாக நம்முடைய முஸ்லிம்கள் வீடுகள் நாசமாகிக் கொண்டு போகிறது. 24 மணித்தியாலமும் எல்லா என்னென்ன வேண்டுமோ அத்தனை படங்களும் மோசமான காட்சிகளும் வீட்டுக்குள்ளே அங்கே நடைபெறுகின்றது. வீட்டுக்குள்ளே வீடுகள் படமாளிகைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அங்கே ஜின்னும் ஷைத்தானும் பேயும் பிசாசும் தான் அப்படியான வீடுகளுக்கு வருமே தவிர மலக்குகள், ரஹ்மத்துடைய மலக்குகள் அப்படியான வீடுகளுக்கு வரமாட்டார்கள் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் உள்ளத்திலே ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதனால்தான் குறைஞ்சபட்சம் உங்களுடைய வீடுகள்ல ரஹ்மத்துடைய நல்ல நேரங்கள் மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரம், விசேஷமான நேரம். பெரிய மனிதர்கள் உலகத்துடைய பேச்சுகளை கூட பேச மாட்டார்கள், அவ்வளவு சிறந்த நேரம். அந்த நேரத்திலே குறைஞ்சபட்சம் அந்த நேரத்திலாவது வீடுகள் உள்ள டிவிகளை ஆஃப் பண்ணி வீடுகள்ல நல்லவன் நடக்கக்கூடிய வீடுகளாக மாற்றுங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல், இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலைப்பாடுகள் சீராக வேண்டுமாக இருந்தால் யாரையும் குறை சொல்லி வேலல்ல. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வீடுகளில் குர்ஆன்கள் ஓதப்பட வேண்டும், இஸ்திக்பார் தௌபாக்கள் நடக்க வேண்டும், நல்லவர்கள் நடைபெறக்கூடிய வீடுகளாக மாற்ற வேண்டும். இதை கொண்டுதான் வீட்டிலே வளரக்கூடிய பிள்ளைகளிடத்திலே நல்ல பண்பாடுகள் வளரும், நல்ல எண்ணங்கள் பிறக்கும். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு கூட வெட்கம் ரோஷம் எல்லாம் எடுபட்டு போய்விட்டது. அன்புக்குரியவர்களே, என்னென்ன மோசமான 4 சுவருக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்பட்டமாக பேசப்படக்கூடியதாகவும் காட்சிகளில் பார்க்கக்கூடியதாகவும் நாசமாகிக் கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே நம்முடைய பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக வளர வேண்டுமாக இருந்தால் அப்படியான மோசமான காட்சிகளை விட்டும் நம்முடைய பிள்ளைகளை தூரமாக்கி பிள்ளைகளுக்கு நல்லது போதிக்கக்கூடியதாக நாம் ஒவ்வொரு வீடுகளையும் மாற்றுவது ஒவ்வொருடைய தாய் தகப்பனுடைய பெற்றாருடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாட்ஸ்அப்பும் வைபரும் எத்தனையோ வெப்சைட்டுகளும் எத்தனையோ பேஸ்புக்குகளும் அதிலே குர்ஆன் ஓத வேண்டிய நேரங்கள், திக்ரிலே ஈடுபட வேண்டிய நேரங்கள் அத்தனையும் இழந்துவிட்டு வைபரிலும் வாட்ஸ்அப்பிலும் இந்த பேஸ்புக்கிலும் நம்முடைய காலங்கள் எங்கெங்கேயோ வார பொய் செய்தியும் ஊத்த செய்திகள் எல்லாம் பார்த்துக் கொண்டு குர்ஆன் ஓதின நேரம், திக்ரு செய்த நேரம், நல்லவர்கள் ஈடுபட்ட நேரங்கள் எல்லாம் நாசமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார் பள்ளி வாசல்களை வந்து கொண்டும் கூட அங்கே வாட்ஸ்அப்பையும் அங்கே பொய் செய்திகளையும் பார்த்துக் கொண்டு நேரங்களை கழிக்கின்றார்கள் என்றால் ஒவ்வொரு பள்ளியும் சென்ற காலங்களிலே அங்கே தொழுகையுடைய நேரத்திலே தொழுகைக்காக நெருங்குகின்ற நேரத்திலே குர்ஆன் ஓதிக் கொண்டிருப்பார்கள். நேர காலத்தோடு வந்து குர்ஆன் ஓதுவார்கள், வீடுகளிலே குர்ஆன் ஓதுவார்கள், சுபஹுடைய நேரத்திலே குர்ஆன் ஓதுவார்கள். இந்த நிலைமைகள் எல்லாம் நாசமாக்கப்பட்டு இல்லாமக்கப்பட்டு வீடுகள் மோசமான நிலைமைக்கு போய்க் கொண்டிருக்கின்றது என்றால் யாரிடத்திலே மேலான தோழர்களே இந்த விடயங்களை செய்வது? இப்படியாக மோசங்கள் நடக்கின்ற பொழுதுதான் இப்படியான மோசமானவர்களை அல்லாஹ் சாத்திவிட்டு எங்களை குறை கூறுவார்கள். நம்முடைய வியாபாரத்தில் நெருக்கடியா, நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கடியா, நம்முடைய மார்க்கத்துக்கு நெருக்கடியா, என்ன நேரம் எந்த நேரம் முஸ்லிம்களுக்கு என்ன ஆகுவது என்று தெரியாத ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம். ஏன் யாரையும் குறை சொல்லி வேலை இல்லை. இது அல்லாஹ் எமக்கு சாட்டி இருக்கக்கூடிய ஒரு கோப பார்வை என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இவைகளை உணர்ந்து நாம் திருந்தவில்லை என்றால் சிரியாவுக்கு என்ன நடக்கிறது, பர்வாவிலே என்ன நடக்கிறது, ஆப்கானிஸ்தானில் என்ன நடக்கிறது, ஈராக்கில் என்ன நடக்கிறது, இவைகள் நமக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நிலைமைகள் எங்களுடைய நாட்டுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது. இவைகளை உணர்ந்து முதியவர்கள், அறிந்தவர்கள், துறை சார்ந்தவர்கள், உலமாக்கள், நிர்வாகிகள் அனைவரும் ஊர்களை சீர்திருத்தக்கூடிய விடயங்களிலே நாம் ஈடுபடுவோம் என்றால் ஊர்கள் திருந்தும், வீடுகள் திறந்தும், தனிநபர்கள் திருந்துவார்கள். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து பூமிக்கு இறங்கக்கூடியதாக இருக்கும். இல்லை என்றால் பயங்கரமான
நிலைமைகளை நாம் எதிர்காலத்திலே எதிர்பார்க்க வேண்டிய நிலைமைகள் உண்டாகும் என்பதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கின்றது.